Welcome students. Exercise 1.5 la first sum பார்க்கலாம். Using the functions f and g given below, find f composite g and g composite f. Check whether f composite g is equal to g composite f. f g னு ரெண்டு functions கொடுத்திருக்காங்க. f composite g யும் g composite f ம் கண்டுபிடிக்கணும். First subdivision f of x equal to x minus 6, g of x equal to x square. First f composite g கண்டுபிடிக்கலாம். fங்கிற பிளேஸில் கொடுத்துருக்கிற x minus 6 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். composite gங்கிற பிளேஸில் x square. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற xக்கு பதிலாக செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ xக்கு பதிலாக x square minus 6. அடுத்தது g composite f கண்டுபிடிக்கலாம். gங்கிற பிளேஸில் x square, composite fங்கிற பிளேஸில் x minus 6. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் 6 அப்படி ப்ராக்கெட்டோட சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்ம எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்ஆன்னு பார்க்கணும். எஃப் காம்போசிட் ஜி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6, ஜி காம்போசிட் எஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டும் சேம் கிடையாது. So f composite g is not equal to g composite f. First subdivision கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ second subdivision பார்க்கலாம். f of x equal to 2 by x, g of x equal to 2x square minus 1. First f composite g கண்டுபிடிக்கலாம். f composite g is equal to fங்கிற பிளேஸில் 2 by x, composite gங்கிற பிளேஸில் 2x square minus 1. கொடுத்துருக்கிறத அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 by 2x square minus 1. இப்போ எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கலாம். ஜிங்கிற பிளேஸில் 2x square minus 1, காம்போசிட் எஃப்ங்கிற பிளேஸில் 2 by x. கொடுத்துருக்கிறத அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ராக்கெட்டோட சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 2 by x the whole square minus 1. அது அப்படியே எழுதிட வேண்டியது தான். ஈக்குவல் டு 2 into நியூமரேட்டரில் உள்ள 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4, கீழே டினாமினேட்டரை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 2 into 4 by x square minus 1ன்னு வந்திருக்கு. 2 4s are 8. ஸோ 8 by x square minus 1. இப்போ எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் காம்போசிட் ஜியோட ஆன்சர் வந்து 2 by 2x square minus 1. ஜி காம்போசிட் எஃப் வந்து 8 by x square minus 1. ஸோ ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்டோட சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி ப்ராக்கெட்டோட சப்ஸ்டியூட் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்கொயர்லாம் வரும்போது நம்ம ஒரு இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணுவோம், இன்னொரு இதை விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 by 3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். ஃபஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப்ங்கிற பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 6 by 3, காம்போசிட் ஜிங்கிற பிளேஸில் 3 மைனஸ் எக்ஸ். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற 3 மைனஸ் எக்ஸை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் 6ல் எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 by 3. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மேலே நியூமரேட்டரில் 3 + 6ன்னு இருக்குது. 3 + 6 வந்து 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் by 3ன்னு வந்துடும். இது எஃப் காம்போசிட் ஜி. அடுத்தது நம்ம ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜிங்கிற பிளேஸில் 3 மைனஸ் எக்ஸ், காம்போசிட் எஃப்ங்கிற பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 6 by 3. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படி ப்ராக்கெட்டோடு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 by 3ன்னு வந்திருக்கும். இப்போ இதை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா தான் நம்ம செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து நமக்கு நியூமரேட்டரில் 3 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9 வந்துடும். 9 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 by 3ன்னு இருக்கும். மைனஸ் அப்படிங்கிறத ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொண்டு போகலாம்.
கொண்டு போகும்போது 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6/3ன்னு இருக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் நியூமரேட்டரில் 9 மைனஸ் 6 வந்து 3ன்னு வந்துடும். ஸோ 3 மைனஸ் x/3ன்னு இருக்கும். இது g காம்போசிட் எஃப். நம்ம எஃப் காம்போசிட் g வந்து 9 மைனஸ் x/3ன்னு இருந்தது. எஃப் காம்போசிட் g வந்து 3 மைனஸ் x/3ன்னு இருக்குது. ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஸோ எஃப் காம்போசிட் g இஸ் நாட் ஈக்குவல் டு g காம்போசிட் எஃப். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. இப்போ ஃபஸ்ட்டு f composite g கண்டுபிடிக்கலாம். f composite g equal to fங்கிற பிளேஸில் 3 plus x composite gங்கிற பிளேஸில் x minus 4. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற xக்கு பதிலாக செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற x minus 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். that is equal to 3 plus x minus 4. இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 3 மைனஸ் 4. 3 மைனஸ் 4ங்கிறது மைனஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கலாம். ஜிங்கிற பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 4 காம்போசிட் எஃப்ங்கிற பிளேஸில் 3 ப்ளஸ் எக்ஸ். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற 3 ப்ளஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு வந்திருக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்க்கும்போது 3 மைனஸ் 4. 3 மைனஸ் 4ங்கிறது மைனஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் காம்போசிட் ஜியும் எக்ஸ் மைனஸ் 1 தான். ஜி காம்போசிட் எஃப்பும் எக்ஸ் மைனஸ் 1 தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்னு வந்திருக்கு. எல்லா சம்லையும் எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் வராது. ஏதாவது ஒவ்வொரு சம்மில் தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபிஃப்த் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ். எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப்ங்கிற பிளேஸில் 4x மைனஸ் 1 காம்போசிட் ஜிங்கிற பிளேஸில் 1 ப்ளஸ் எக்ஸ். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற 1 ப்ளஸ் எக்ஸை அப்படி ப்ராக்கெட்டோடு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராக்கெட்டோடு சப்ஸ்டியூட் பண்ணலை அப்படின்னா எக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம ஸ்கொயர் போடுவோம். ஸோ 4 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஜி காம்போசிட் எஃப்ங்க கண்டுபிடிக்கலாம். ஜி காம்போசிட் எஃப்பில் ஜிங்கிற பிளேஸில் 1 ப்ளஸ் எக்ஸ், காம்போசிட் எஃப்ங்கிற பிளேஸில் 4x மைனஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ள 4x மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 ப்ளஸ் 4x மைனஸ் 1. கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 மைனஸ் 1 0 வந்துடும். 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 4x மட்டும் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 4x. எஃப் காம்போசிட் ஜி வந்து 4 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஜி காம்போசிட் எஃப் வந்து வெறும் 4x மட்டும்தான் இருக்குது. எஃப் காம்போசிட் ஜியில் எக்ஸ் டேர்ம்லாம் வரும். அதை இவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது ஸோ நமக்கு ரெண்டும் ஈக்குவல் இல்லை. எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.